ஆமீன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ආමීන්. ස්වාමින් වහන්සේගේ සුදු නාමයට මහිමය වේවා. ஒரு புதிய மாதத்தில் අලුත් මාසයේ முதலாவது ஞாயிற்று ஆராதனையில் கடந்து வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் පළමුවන ඉරිදා නමස්කාරයට පැමිණ සිටිනා ඔබ සියලු දෙනාම மற்றும் ஆன்லைனூடாக எங்களோடு இணைந்திருக்கும் உங்கள் அனைவரையும் එවැගේම ඔන්ලයින් ඔස්සේ අප සමග සම්බන්ධව සිටිනා ඔබ සියලු දෙනාම இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். දිව්‍ය යේසුස් වහන්සේගේ නාමයෙන් සුබ පදමින් පිළිගන්නෙමි. இது ஒரு மனமகிழ்ச்சியான நாள். මේක සතුටුදායක දවසක්. அவரை ஆராதிக்க மகிமைப்படுத்த ஒரு குடும்பமாக கடந்து வந்தோம். දිව්‍යන් වහන්සේව නමස්කාර කරන්නටත් මහිමයටපත් කරන්න පිණිසත් පවුලක් වශයෙන් අපි එක් රැස්ව සිටින්නේ. கடந்து வந்த நாம் அனைவரும் පැමිණ සිටිනා ඔබ සියලු දෙනාම ஒரு விசை எழுந்திருந்த வண்ணமாக එක මොහොතක් නැගිට සිටමින් பரிசுத்த வேதாகமத்திலிருந்து සුද ලේවිල්ලෙන් සිට ஒரு வசனத்தை வாசிக்க එක් கேட்போம். වචනයකට අපි අවුම්කම් දියානට යනවා. ஏசாயா 43 அதிகாரம் යෙසායා 43 වන පරිච්ඡේදයේ 19 வசனம். 19 වන වචනය. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். බලව මම අමුතු දෙයක් කරන්නෙමි. දැන් ඒක අටගන්නවා ඇත. නුඹලා ඒක නොදන්නවුද? මම කාන්තාරේ පවා මාර්ගයක්ද වනහි ගංගාද සාදන්නෙමි. ஆம் பிரியமானவர்களே, ඕ ප්‍රේමවන්තයනි, இயேசு சுவாமி இந்த புதிய மாதத்தில் යේසුස් වහන්සේ මේ අලුත් මාසයේ புதிய காரியத்தை செய்ய வல்லவராய் இருக்கிறார். අමුතු දෙයක් කරන්නට බල සම්පන්නව அதை இந்த සිටිනවා. நாளில் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ඒ කී දෙනෙක් ඔබ විශ්වාස කරනවද? முந்தினதை நினைக்காமல், පළමු කාරණා සිහි නොකර, பூர்வமானவைகளை சிந்திக்காமல், පුරාණ දේවල් කල්පනා இயேசு නොකර, சுவாமி செய்ய போகும் புதிய காரியத்தை යේසුස් වහන්සේ කරන්නට යන අමුතු දේ விசுவாசித்து විශ්වාස කරමින් உற்சாகத்தோடு උනන්දුවෙන් යුක්තව ஒரு பாடலை பாடி அவரை மகிமைப்படுத்துவோம். ගීතිකාවක් ගායනා කොට දෙවියන් වහන්සේව මහිමයටපත් කරමු.
உமக்கு நன்றி முழு மனதோடு சொல்லுகிறோம். நன்றி உமக்கு நன்றி மன நிறைவோடு சொல்லுகிறோம். அதற்கு நன்றி உமக்கு நன்றி முழு மனதோடு சொல்லுகிறோம். நன்றி உமக்கு நன்றி மன நிறைவோடு சொல்லுகிறோம். ஸ்துதி ஸ்துதி ஒவ்வொரு ஸ்துதி முழு ஆதரவத்தின் புதானேமி. ஸ்துதி ஒவ்வொரு ஸ்துதி பிரிசித்தகின் மாபுதானேமி. ஸ்துதி ஒவ்வொரு ஸ்துதி முழு ஆதரவத்தின் புதானேமி. ಸ್ತುತಿ ಒಬ್ಬಟ್ಟು ಸ್ತುತಿ ಪಿರಿಸಿತಕ್ಕಿನ್ನ ಉದಾನೇಮಿ. ಮುಂದಿನದೇ ಯೋಸಿಕಾಮಲ್ ಪೂರ್ವಮಾನದಿ ಸಿಂಧಿಕಾಮಲ್. ಮುಂದಿನದೇ ಯೋಸಿಕಾಮಲ್ பூர்வமானதை சிந்திக்காமல் புதியவைகள் தோன்றச் செய்தி சாம்பலை சிங்காரமாக்கி விட்டேன். புதியவைகள் தோன்றச் செய்தி சாம்பலை சிங்காரமாக்கி விட்டே. அமுத்தும் அமுத்து தேவா ஹேத்தி கரமே அலுவ மாலாவ பின் கரமே. அமுத்து தேவா ஹேத்தி கரமே அலுவ மாலாவ பின் கரமே. நன்றி நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்லுகிறோம். நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்லுகிறோம். ஸ்துதி ஸ்துதி ஒவ்வொரு ஸ்துதி முழு ஆதரவத்தின் புதானேமி. ஸ்துதி ஒவ்வொரு ஸ்துதி பிரிசித்தகின் புதானேமி. முழு ஆதரவத்தின் புதானேமி. பிரிசித்தமின் பிரிசித்தகின் புதானேமி. முழு மனதுடன் சொல்லுகிறோம். அப்படி வாய்களை திறந்து ஆராதிப்போம். அல்லேலூயா. புதிய காரியத்தை எங்கள் வாழ்வில் செய்பவர் நீர் ஒருவரே. நாங்கள் உம்மை விசுவாசிக்கிறோம் அப்பா. பரிசுத்த ஆவியானவரே நீர் புது வாழ்வை தந்து எங்களை ஆசீர்வதிப்பவர் நீர் ஒருவர். வாக்குரைத்தவர் வாக்கு மாறாதவர். அல்லேலூயா. உமக்கே துதி கனம் நீரே உன்னத நீரே பரிசுத்த நீரே மகத்துவ உம்மை ஆராதிப்பேன். நீரே உன்னத நீரே பரிசுத்த நீரே மகத்துவ உம்மை ஆராதிப்பேன். நீ
சகல துதிகன மகிமையும் நம் தேவன் ஒருவருக்கே. සියලු ස්තුති ගෞරව මහිමය අපගේ දිව්‍යන් වහන්සේට පමණයි. நாம் தேவ செய்திக்காக கடந்து செல்ல போகிறோம். දිව්‍යන් වහන්සේගේ පණිවුඩයට ගත වී යන්ට යනවා. தேவ ஊழியன் தேவ வார்த்தையை வழங்குவார். දේව දාසයා දේව පණිවුඩය අප වෙත ලබා දෙනවා. ஆமென். ආමේන්. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கின்றேன். ස්වාමින් වහන්සේගේ ශුද්ධ නාමයටමයි මේ වේවා. දෙවියන් යේසුස් වහන්සේගේ නාමයෙන් ඔබ සියලු දෙනාම සුබ පතමින් පිළිගන්නෙමි. மீண்டும் ஒரு மனமகிழ்ச்சியான ஆராதனையிலே ஆன்லைன் மூலமாக உங்களை சந்திப்பதையிட்டு கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சி அடைகிறேன். නැවත වාරයක් සතුටුදායක කිරුද නමස්කාරදී ඔන්ලයින් ඔස්සේ ඔබ හමු වීමට ලැබුණ අවස්ථාවට ස්වාමින් වහන්සේ තුල මම ප්‍රීතිමත් වෙන්නෙමි. அதே நேரத்திலே சபையோரே 4 மாதங்களுக்கு பின்பதாக உங்களை இந்த இடத்திலே சந்திப்பதையிட்டும் கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சி அடைகிறேன். වගේම සභාව සිටින්න සියලු දෙනාම මාස 4කට පසුව හමු වීමට ලැබුණ අවස්ථාවටත් මම ස්වාමින් වහන්සේ තුල ප්‍රීතිමත් වෙන්නෙමි. இந்த நாளிலும் தேவன் தாமே வார்த்தையினூடாக பேசி எங்களை பலப்படுத்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். අද දවසේදී පවා දෙවියන් වහන්සේ තමන්ගේ වචනය රැගෙන අප සමග කතා කරමින් අපිව ශක්තිමත් කරන්නට බල සම්පන්නව සිටිනවා. இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே இயேசுவின் 2ஆம் வருகைக்கு ஆயத்தப்படுவதற்கான தடைகள் என்ற தலைப்பில் பேச பரிசுத்த ஆவியானவர் வழி நடத்துகிறார். අද දවසේදී ඔබ ඉදිරියේදී යේසුස් වහන්සේගේ දෙවැනි ඊමට සූදානම් වීමට ඇති බාධක යන තේමාව යටතේ කතා කරන්නට සුදාත්මයන් වහන්සේගේ මඟ පෙන්වීම මඟ ලබාගෙන සිටිනවා. அருமையானவர்களே, நாங்கள் வாழுவது இயேசு கிறிஸ்துவின் வருகையின் கடைசி நாட்களிலே. ප්‍රේමවන්තනි, අපි ජීවත් වෙන්නේ යේසුස් වහන්සේගේ ඊමේ අන්තිම දවස්වලයි. அதற்கான சகல அடையாளங்களும் இன்று உலகத்திலே நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. ඒට අදාළ සියලු ආකාර සලකුණ අද කාලේ ලෝකෙදී ඉෂ්ට වෙමින් තිබෙනවා. இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற இந்த கொள்ளை நோய் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கான அடையாளமாய் இருக்கிறது. අද මේ ලෝකේ පවතින මේ වසංගතේ පවා යේසුස් වහන්සේගේ ඊමට සලකුණක් මෙන් තිබෙනවා. தேவனுடைய பிள்ளைகளாகிய நாங்கள் அவருடைய வருகைக்கு ஆயத்தமாக வேண்டியது அவசியமாய் දෙවියන් இருக்கிறது. වහන්සේගේ දරුවන් වන අපි යේසුස් වහන්සේගේ ඊමට සූදානම් වීම තාමත් අවශ්‍යව තිබෙනවා. ஏனென்று சொன்னால் அருமையானோர்களே, இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையிலே கைவிடப்படுதல் ஒன்று இருக்கிறது. ඇයිද නම් යේසුස් වහන්සේගේ දෙවැනි ඊමේ අත්හැරනු ලැබීම කියන ක්‍රියාවක් සිදු වෙනවා. நாங்க வருகைக்கு ஆயத்தமாகாவிட்டால் நாங்கள் கைவிடப்படுவோம். අපි උන්වහන්සේගේ ඊමට සූදානම් වුණේ නැත්නම් උන්වහන්සේගේ ඊමේදී අපි අත්හරිනු ලබනවා. நாங்கள் அப்படி கைவிடப்படுவோமா இருந்தால் அந்தி கிறிஸ்துடைய மிகவும் கொடிய ஆட்சிக்குள்ளே தள்ளப்படுவோம். එසේ අපි අත්හරිනු ලබනවා නම් විරුද්ධ ක්‍රිස්තුස්ගේ ඒ දැඩිම පාලනයකට අපි අතුලත් වී යන්නට ඕන වෙනවා. நாங்கள் இரத்த சாட்சியாய் மரித்தால் தான் நாங்கள் ரட்சிப்பை பெற முடியும். අපි ලේ සාක්ෂියක් වගේ මිය යන විට තමයි ගැලවීම ලබා ගන්නට හැකි වෙන්නේ. எனவே இந்த கிருபையின் காலத்திலே அருமையானவர்களே, நாங்கள் இயேசு கிறிஸ்துடைய 2ஆம் வருகைக்காக நாங்கள் ஆயத்தமாக வேண்டும். එම නිසා මේ කරුණාවේ කාලෙදී අපි යේසුස් වහන්සේගේ දෙවැනි ඊමට සූදානම් විය යුතුය. அது எப்பொழுது வரும், எப்ப வரும் என்று தெளிவாக சொல்லப்படாவிட்டாலும் அதன் அடையாளங்கள் இப்பொழுது நிறைவேறுகிறது. ඒ කවදාද පැමිණෙන්නේ, කවදාද සිදු වෙන්නේ කියලා අපිට දන්නේ නැති විටත් ඒ වාගේ සලකුණ අදටත් ඉෂ්ට වෙනවා. நாளையும் நாளையை நாங்கள் அறியோம். எனவே அருமையானவர்களே, நாங்கள் எந்த நேரத்திலும் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு ஆயத்தமாக வேண்டும். දවසද පහද අපි නොදැන් නිසා උන්වහන්සේගේ ඊමට අපි සූදානම් විය යුතුය. அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கான ஆயத்தத்தை பற்றி இயேசு கிறிஸ்து பேசின போது நோவாவின் காலத்தையும் லோத்துடைய காலத்தையும் பற்றி பேசுகிறார். යේසුස් වහන්සේගේ ඊමට අදාළ සූදානම් වීම ගැන උන්වහන්සේ කතා කරන විදිහදී නෝවාගේ දවස ගැනද ලෝත්ගේ දවස ගැනද උන්වහන්සේ කතා කරනවා. நோவாட காலத்திலும் லோத்துடைய காலத்திலும் தேவனுடைய மிகப்பெரிய நியாய தீர்ப்பு இந்த உலகத்துக்கு வந்தது. නෝවාගේ දවසෙන්ද ඒ වගේම ලෝත්ගේ දවසෙන්ද දෙවියන් වහන්සේගේ මහත් වූ විනිශ්චයක් ලෝකයට පැමිණුණා. மக்கள் கடவுளுடைய மிகப்பெரிய எச்சரிப்பை கேட்ட போதிலும் அவர்கள் அந்த எச்சரிப்பிலிருந்து நியாய தீர்ப்பிலிருந்து தங்களை காத்துக்கொள்வதற்கு அவர்கள் தங்களை ஆயத்தப்படுத்தவில்லை. දෙවියන් වහන්සේගෙන් සිට අවවාදවත් පණිවුඩයට ජනතාව ඇහුම්කම් දෙන විටත් ඒ අවවාද පණිවුඩයට තමාන්ව පසුතැවිලි වෙන්නටත් දෙවියන් වහන්සේගීමට සූදානම් වෙන්නටත් උන් සූදානම්ව සිටියේ නෑ. அப்படி அவர்கள் தங்களை ஆயத்தப்படுத்தாத படிக்கு வாழ்வதற்கு அவருடைய வாழ்க்கையிலே காணப்பட்ட 3 தடைகளை உங்கள் மத்தியிலே முன்வைத்து நாங்கள் அந்த தடைகளை உடைத்து நாங்கள் இயேசுவின் வருகைக்கு ஆயத்தமாக
பரிசுத்த ஆவியானவர் இந்த நாள் எங்களோடு பேசுவாராக. එලෙස ඔවුන් සූදානම් වෙන්නට බැරුව තිබෙන බාධකයක් ලෙස ඔවුන්ට තුන් ආකාර බාධාවල් ඔවුන් ඉදිරියේ තිබුණා. ඒ තුන් ආකාර බාධාවල් කුමක්ද කියලා අප අද දවසේ බලා ඒ බාධාවල් සියලු දේම කඩා දමා යේසුස් වහන්සේගේ ඊමට අපි සූදානම් වෙමු. அருமையானவர்களே, நாங்க எங்கட சொந்த திட்டத்துல நாங்க வாழ்வோமா இருந்தால் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு நாங்கள் ஆயத்தமாக முடியாது. ප්‍රේමවන්තනි, අපේම සැලසුම් මත අපි ජීවත් වෙනවා නම් යේසුස් වහන්සේගේ ඊමට අපිට සූදානම් වෙන්නට නොහැකි වෙනවා. லூக்கா 17 அதிகாரம் 32 33 வசனங்களை வாசிப்போம். ලූක් 17 වන පරිච්ඡේදයේ 32 වෙනි 33 වෙනි වචන වලට අපි අහුම්කම් දෙමු. லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். தன் ஜீவனை ரட்சிக்க வகை தேடுகிறவன் அதை இழந்து போவான், இழந்து போகிறவன் அதை உயிர்ப்பித்துக் கொள்ளுவான். ලෝත්ගේ භාර්යාව සිහි කරන්න. තමාගේ ජීවිතය ලබන්නට සොයන්න ඒක නැති කර ගන්නය. තමාගේ ජීවිතය නැති කර ගන්නා ඒක ආරක්ෂා කර ගන්නෝය. இந்த இடத்திலே லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். මේ ස්ථානයේ යේසුස් වහන්සේ පවසන්නේ ලෝත්ගේ භාර්යාව සිහි කරපන්න කියා. என்றால் லோத்துடைய மனசிலிருந்து நாங்கள் ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. ඒත් නම් ලෝත්ගේ භාර්යාවෙන් සිට අපි එක දෙයක් ඉගෙන ගන්නට ඕන වෙනවා. அருமையானவர்களே, லோத் என்ற மனிதன் தன்னுடைய சொந்த திட்டத்திலே தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார். ලෝත් නැමැති මනුෂ්‍යයා තමන්ගේම සැලසුම් යටතේ තමන්ගේ ජීවිතය ගොඩනගත්තා. அருமையானவர்களே, ஆதியாகமம் 12 அதிகாரத்திலே தேவன் ஆபிரகாமை அழைத்த போது ஆதியாகமம் 12:5 நாங்கள் பார்க்கலாம், லோத்துவும் ආබ්‍රහාමෝடு சென்றார். උත්පත්ති 12 වන පරිච්ඡේදය අනුව බැලුවා නම් ආබ්‍රහාම දෙවියන් වහන්සේ කැඳවනවා. උත්පත්ති 12 වන පරිච්ඡේදයේ 5 වෙනි වචනේදී ආබ්‍රහාම සමග ලෝතුත් ගමන් කර ගියා. கடவுளுடைய சரியான விசேஷித்த அழைப்பையோ தேவ திட்டத்தையோ பெறாமல் ஆபிரகாமோடு லோத்து தன்னுடைய சொந்த திட்டத்தை நிறைவேற்ற போனார். දෙවියන් වහන්සේ විසින් විශිෂ්ට වූ ඒ සැලසුමක් ලබා ගන්න නැතුව ආබ්‍රහාම සමග ලෝත් තමන්ගේම සැලසුම ඉටු කරන පිණිස ගමන් කර ගියා. ஆதியாகமம் 13 அதிகாரத்திலே லோத்துடைய மந்தை மேய்ப்பர்களுக்கும் ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பர்களுக்கு இடையே முரண்பாடு வந்த பின்பதாக லோத்து என்ன செய்தால் சமபூமியை மையமாய் கொண்டு அவன் என்ன செய்தான், ஆபிரகாமை விட்டு சோதோமுக்கு எதிராக கூடாரம் போட்டான். ஆதியாகமம் 13 அதிகாரம் 12 வசனம் சொல்லுகிறது. උත්පත්ති 13 වන පරිච්ඡේදය අනුව බැලුවා නම් ලෝත්ගේ එඬේරුන්ටදී වගේම ආබ්‍රහාම්ගේ එඬේරුන්ට අතරදී ප්‍රශ්නයක් සිදු වෙනවා. එවිටදී ලෝත් කුමක්ද කරන්නේ? සෝදෝම්ට එරෙහිව ඒ මිටියාවතක කූඩාරමක් තබනවා කියා උත්පත්ති 13 වන පරිච්ඡේදයේ 12 වෙනි වචනය අනුව අපිට බලන්නට පුළුවන්. ஆதியாகமம் 19 அதிகாரத்திலே சோதோம் கொமோராவை தேவன் அழிக்க தூதர்களை அனுப்பின போது இந்த லோத்தையும் அவனுடைய குடும்பத்தையும் பாதுகாக்க சாயந்தர வேளையிலே இருந்து அதிகாலை வரைக்கும் தேவதூதர்கள் போராடுகிறார்கள். ஆனால் இவர்கள் ஆயத்தப்படவில்லை, தாமதித்தார்கள். காரணம், அவர்கள் சொந்த திட்டத்திலே வாழ்ந்தபடி. උත්පත්ති 19 වන පරිච්ඡේදය අපි බලන්න පුළුවන්. සෝදෝම් සහ ගොමොරාව දිව්‍යන් වහන්සේ විනාශ කරන්නට සලසනවා. එවිටදී ලෝත් ඒ වගේම ලෝත්ගේ පවුලද රැකගන්න පිණිස දිව්‍යන් වහන්සේ දේව දූතයන් දෙදෙනෙකුව ඒ ස්ථානදී යවනවා. ඔවුන් සවස් කාලෙන් සිට අලුයමතෙක් ලෝත්ගේ පවුල් අය සමග පොරබදිනවා. ඇයිද නම් ඒ විනාශයට සම්බ වෙනටත් මූණ දෙන්නටත් ඔවුන් සූදානම් නොවී සිටිය නිසා එවැනි පොරබදීමකට ඔවුන් මූණ දෙන්න ඕන වුණා. கடைசியாக லோத்தையும் மனசியையும் பிள்ளைகளையும் தேவதூதர்கள் கைகளாலே பிடித்து வெளியாலே கொண்டு வந்து பின்னிட்டு பார்க்காமல் ஓடுங்கள் என்று சொன்னபோது லோத்துடைய மனைவி திரும்பி பார்த்து உப்பு தூணாக மாறினாள். ඉන් පස්සේ ඒ දේවදූතයන් කුමක්ද කළේ? ලෝත් ඔහුගේ පවුල අයද තමන්ගේ අත්වලින් අල්ලාගෙන ඒ සෝදෝමට පිටතට ගෙන ආවා. එතවිටදී ඔවුන් පැවසුවා පිටිපස්සේ ඇර බලන්න එපා කියලා. එනමුත් ලෝත්ගේ භාර්යාව පිටිපස්සේ ඇර බලා ලුණු කණුවක් ලෙස වෙනස් වුණා. எப்பயுமே தங்கட திட்டத்திலே அவங்க இருந்தபடியினால் தேவன் பேசினதை புரிந்து கொள்ளவில்லை, தேவனுடைய எச்சரிப்பை புரிந்து கொள்ளவில்லை, மனம் மாறவில்லை. அவங்க தங்கட திட்டத்திலே இருந்தபடியா அவங்க ආයත්තපඩවිල්ලයි. සෑම විටම ඔවුන් තමන්ගේම සැලසුම තුළ ජීවත් වූ නිසා දිව්‍යන් වහන්සේගේ අවවාදවත් පණිවිඩයට ඇහුම්කම් දී ඔවුන් පසුතැවිලි වුණේ නැහැ, සූදානම් වුණේ නැහැ. එවිටම දිව්‍යන් වහන්සේගේ සැලසුම අතර තමන්ගේම සැලසුමෙන් සිටියා. இன்றைக்கு நாங்க தேவனுடைய திட்டத்தை விட்டு எங்கட சொந்த திட்டத்துல நாங்க வாழ்வோமா இருந்தால் நாங்களும் வருகைக்கு ஆயத்தப்பட முடியாது. අදටත් අපි දිව්‍යන් වහන්සේගේ සැලසුම අතර අපගේම සැලසුම මත ජීවත් වෙනවා නම් අපිටත් බෑ දිව්‍යන් වහන්සේගේ ඊමට සූදානම් වෙන්නට. ஆபிரகாம் தேவ திட்டத்துக்காக தன்னுடைய வாழ்க்கையை கொடுத்தார். ආබ්‍රහාම් දිව්‍යන් වහන්සේගේ සැලසුම සඳහා තමන්ගේ ජීවිතයම කැප කළා. ஆதியாகமம் 12 அதிகாரம் 3 வசனத்திலே கடவுள் அவனுக்கு சொல்லுகிறார்,
உன் மூலமாக பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று. උත්පත්ති 12 වන පරිච්ඡේදයේ 3 වෙනි වචනයේදී දිව්‍යන් වහන්සේ ආබ්‍රහාම්ට පවසනවා නුඹ කරන කොටගෙන පොළවේ තිබෙන සියලු වංශීය ආශිර්වාදය ලැබෙනවා කියා. கடவுளுடைய திட்டம் என்னவென்றால் எங்களை ஆசீர்வதிப்பதும் எங்கள் மூலமாக பிறரை ஆசீர்வதிப்பது. දිව්‍යන් වහන්සේගේ සැලසුම කුමක්ද නම් අපව ආශිර්වාද කිරීමත් අප කරන කොටගෙන අනුන්වත් ආශිර්වාද කිරීමයි. இதைத்தான் தேவ ராஜ்யம் என்று சொல்லுகிறோம். මේමයි දිව්‍යන් වහන්සේගේ රාජ්‍යය කියා අපි සඳහන් කරන්නේ. எங்களை ரட்சித்த தேவன் மற்றவர்களையும் எங்கள் மூலமாக ரட்சித்து தன்னுடைய ராஜ்யத்துக்கு கொண்டு வர விரும்புகிறார். අපිව ගැලවුවා දිව්‍යන් වහන්සේ අනුන්වත් අප කරන කොටගෙන ගලවා තමන්ගේ රාජ්‍යයට එක් කර ගන්නට සූදානම් වෙනවා. இந்த தேவ ராஜ்யத்தின் திட்டத்திலே எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் இணைத்து வாழ்வோமாயிருந்தால் நிச்சயமாகவே அவருடைய வருகைக்கு ஆயத்தமாகும். මේ දිව්‍යන් වහන්සේගේ රාජ්‍ය නැමැති සැලසුම සමග අපිවත් අපි ඒකත් කරගෙන ජීවත් වෙනවා නම් අපි දිව්‍යන් වහන්සේගේ රාජ්‍යයට ආශිර්වාදයක් ලෙස වෙනස් වෙනවා. எனவே அருமையான தேவனுடைய பிள்ளையே, එම නිසා යාපත් දේව දරුවෙනි, தேவ ராஜ்யத்தை மறந்து දිව්‍යන් වහන්සේගේ රාජ්‍ය අමතක කරමින්, தேவனுடைய திட்டத்தை மறந்து දිව්‍යන් වහන්සේගේ සැලසුම අමතක කරමින්, நீங்கள் ஒரு ஆசீர்வாதமாய் வாழ வேண்டும் என்பதை மறந்து சுயநலமாய் வாழ்வீர்களாய் ඒක ආශිර්වාදයක් ලෙස ඔබ ජීවත් වෙන්න ඕන කියන දේ ඔබ අමතක කරලා ආත්මාර්ථකාමීව ඔබ ජීවත් වෙනවා නම් நீங்கள் வருகைக்கு ஆயத்தப்பட முடியாது. ඔබ දිව්‍යන් වහන්සේගේ ඊමට නම් සූදානම් වෙන්නට බෑ. எவ்வளவு எச்சரிப்புகள் உங்களுடைய வாழ்க்கையில வந்தாலும் කොච්චර අවවාදවත් පණිවිඩ ඔබගේ ජීවිත පෙත පැමිණුණාත් நீங்கள் அதற்கு செவி கொடுக்க ඔබ மாட்டீர்கள். ඒවාට ඇහුම්කම් දෙන්නේ නැහැ. உங்க வாழ்க்கையை மாத்த மாட்டீங்க. ඔබගේ ජීවිතේ නම් වෙනස් කරන්නේ නැහැ. காரணம் உங்க திட்டம் தான் உங்களுக்கு முக்கியம். හේතුව ඔබගේ සැලසුමමයි ඔබට වැදගත් நீங்க වෙන්නේ. நினைச்சதே செய்ய ඔබ விரும்புவீர்கள். සිතන දේම ඔබ කරන්නට කල්පනා කරනවා. ஆனால் தேவ திட்டத்துக்கு நீங்க உங்களை கொடுக்க வேண்டுமாயிருந்தால் அருமையானுள்ளே உங்க திட்டத்தை விட்டு வெளியால வர வேண்டும். දිව්‍යන් වහන්සේගේ සැලසුමට ඔබ කැප කරන්න ඕනේ නම් පළමු කොට ඔබගේ සැලසුමින් සිට ඔබ පිටතට පැමිණෙන්න. அப்பதான் வருகைக்கு நாங்கள் ஆயத்தமாக ඒ විදිහ முடியும். තමයි දිව්‍යන් වහන්සේගේ ඊමට අපිට සූදානම් වෙන්න හැකි වෙනවා. இரண்டாவதாக அருமையானவர்கள், நாங்கள் எங்களுடைய அன்றாட கர்மங்களிலே நாங்கள் லயத்து இருக்கும்போது எங்களாலே இயேசுடைய வருகைக்கு ஆயத்தமாக முடியாது. දෙවනුව ප්‍රේමවන්තෙනි, අපි අපගේ දිනපතා කටයුතු වල කාර්යබහුලව සිටින විටදී අපිට බෑ දිව්‍යන් වහන්සේගේ ඊමට සූදානම් වෙන්නට. லூக்கா 17 அதிகாரம் 27 28 வசனங்களை வாசிப்போம். ලූක් 10 වන පරිච්ඡේදයේ 28 වන 28 වන වචන වලට අපි අහුම්කම් දෙමු. நோவா பேழைக்குள் பிரவேசித்த நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்து குடித்தார்கள், பெண் கொண்டு பெண் கொடுத்தார்கள். ஜலப்பிரளயம் வந்து எல்லாரையும் அழித்து போட்டது. லோத்தினுடைய நாட்களில் நடந்தது போலவும் நடக்கும். ஜனங்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், கொண்டார்கள், விற்றார்கள், நட்டார்கள், கட்டினார்கள். නෝවා නැවට ඇතුල් වූ දවස දක්වා මනුෂ්‍යෝ කමින් බොමින් සරණ පාවා ගනිමින් සරණ පාවා දෙමින් සිටියෝය. ජලගැල්ම පැමිණ ඔවුන් සියල්ලන්ම විනාශ කළේය. ලෝත්ගේ දවසවලදීත් එසේම වුණේය. ඔහු කමින් බොමින් මිලේට ගනිමින් විකුණමින් වවමින් ගොඩනගමින් සිටියෝය. லோத்துடைய காலமா இருக்கலாம், நோபாவுடைய காலமா இருக்கலாம். இந்த ரெண்டு பேருடைய காலத்திலே மக்கள் தங்கள் அன்றாட கர்மங்களிலே தான் ரொம்ப பிஸியா இருந்திருக்கிறார்கள். ලෝත්ගේ කාලේ වෙන්න පුළුවන්, නෝවාගේ කාලේ වෙන්න පුළුවන්. මේ දෙදෙනාගේ කාලෙදිත් ජනතාව තමන්ගේ දිනපතා කටයුතු වැඩසටහනවලදී කාර්යබහුලව සිටියා. அவர்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், ඔවුන් කෑවා, ඔවුන් බිව්වා, பெண் கொடுத்தார்கள், பெண் எடுத்தார்கள், සරණ පාවා ගත්තා, සරණ පාවා දුන්නා. அவர்கள் விற்றார்கள், பெற்றார்கள். ඔවුන් විකුණුවා, ඔවුන් ලබා දුන්නා. அதே நேரத்தில் அவர்கள் நட்டார்கள், அதே நேரத்தில் கட்டினார்கள். ඒ වගේම ඔවුන් ගොඩ නැගුවා, ඔවුන් වැහුවා. அவங்க அன்றாட கர்மங்கள்ல தான் பிஸியா இருந்தாங்க. ඔවුන්ගේ දිනපතා කටයුතු වල කාර්යබහුලව සිටියා. எவ்வளவு கடவுள் தன்னுடைய எச்சரிப்பின் செய்தியை கொடுத்த போதிலும், කොච්චරක් දිව්‍යන් වහන්සේ තමන්ගේ අවවාදවත් පණිවිඩය ඔවුන්ට ලබා දෙන විටත් மனம் திரும்புங்க, மனம் திரும்புங்க என்ற கோபம் வரப்போது, என்ற நியாய தீர்ப்பு வரப்போது அவங்களுக்கு எச்சரிப்பு கொடுத்த போதிலும் அவங்க தங்களோட அன்றாட கர்மங்கள்ல பிஸியா இருந்தபடியால கடவுளுடைய அந்த செய்தியை அவங்க புரிந்து கொள்ளவில்லை. පසුතැවිලි වෙන්න දිව්‍යන් වහන්සේගේ උදහස ඔබ වෙත පැමිණෙනවා කියනවා. පණිවිඩය ඔවුන් වෙත පැමිණෙන විටත් ඔවුන් තමන්ගේ දිනපතා කටයුතු වල කාර්යබහුලව සිටි නිසා ඒ දිව්‍යන් වහන්සේගේ පණිවිඩයට හරි ලෙස අහුම්කම් දුන්නේ නැහැ. இன்றைக்கு நிறைய கடவுளுடைய பிள்ளைகள் இப்படித்தான் இருக்கிறாங்க. என்னத்தை உடுப்பது, என்னத்தை குடிப்பது, தங்களுடைய தொழில்ல, தங்களுடைய வியாபாரத்துல, தங்களுடைய பிரச்சனைகள்ல ரொம்ப பிஸியா இருக்கிறார்கள். අද බොහෝ දේව දරුවන් තමන්ගේ දිනපතා කටයුතු වල කාර්යබහුලව සිටිනවා. කුමක් කමුද බොමුද, කුමක් අඳිමුද, රැකියාවට යනවාද එනවාද, මෙවැනි දේවල් තුල ඉතාමත් කාර්යබහුල වුන් සිටිනවා. அதனால அருமையானவர்களே, தங்களுடைய அன்றாட கர்மங்கள் தான் அவர்களை ஆளுகை செய்கிறது. ඔවුන්ගේ එදිනෙදා කටයුතු තමයි ඔවුන්ව පාලනය කරන්නේ. அந்த அன்றாட கர்மங்கள் தான் அவர்களை வழி ඒ நடத்துகிறது. එදිනෙදා කටයුතු, ඒ වගේම එදිනෙදා වැඩසටහනමයි ඔවුන්ව මඟ පෙන්වන්නේ. அந்த அனுதின
அனுதின கர்மங்களிலே தான் அவங்களுடைய தங்களோட காலத்தை நேரத்தை அவங்க கொடுத்து ඒ கொண்டிருக்கிறாங்க. එදිනෙදා කටයුතු වලට තමයි ඔවුන්ගේ කාලය වේලාවෝන් ලබා දෙනවා. அதனால அருமையானவர்களே அவங்க கடவுளை திரும்பி பார்க்கவோ கடவுளுடைய விஷயங்களை பற்றி சிந்திக்கவோ முடியாமல் இருக்கிறார். ඉන්නිසා දෙවියන් වහන්සේ ගැන සිතන්නටත් දෙවියන් වහන්සේගේ ක්‍රියාවල් ගැන සිතන්නටත් ඔවුන්ට වේලාව නැතුව තිබෙනවා. அருமையானவர்களே தேவன் தான் எங்களுக்கு காலங்களை கொடுக்கிறார். දෙවියන් වහන්සේමයි අපිට කාලය ඇති කළේ. அந்த காலங்களிலே அருமையானவர்களே எங்களுக்கு நாட்களை படைக்கிறார். ඒ කාලය තුල දවස මැව්වේ දෙවියන් වහන්සේමයි. எனவே கடவுள் எங்களுக்கு வச்சிருக்க திட்டத்தை நாங்க நிறைவேற்ற வேண்டுமா இருந்தால் ஒவ்வொரு நாளும் நாங்கள் தேவனுடைய நிகழ்ச்சி நிரலுக்கு எங்களுடைய வாழ்க்கையை கொடுக்க வேண்டும். දෙවියන් වහන්සේ අපගේ ජීවිතය සඳහා තබවා වූ සැලසුම අපගේ ජීවිතේ ඉෂ්ට වෙන්න ඕනේ නම් දිනපතාම දෙවියන් වහන්සේගේ කාල වැඩසටහනට අපි කැප කරන්න ඕන වෙනවා. நாங்க தேவனுடைய நிகழ்ச்சி நிரலை ஒவ்வொரு நாளும் செய்யாமல் எங்களுடைய நிகழ்ச்சி நிரலை பிஸியானோ ஆவோமா இருந்தால் வருகைக்கு ஆயத்தப்பட மாட்டோம். අපි දෙවියන් වහන්සේගේ වැඩසටහන දිනපතාම කරන්නේ නැතුව අපගේ කටයුතු වල අපි දිනපතාම කාර්යබහුල වෙනවා නම් දෙවියන් වහන්සේ ගීමට අපිට සූදානම් වෙන්න නොහැකි වෙනවා. லூக்கா 5ஆம் அதிகாரத்திலே பேதுரு ரா முழுவதும் மீன் பிடிக்க போனார். ලූක් 5 වෙනි පරිච්ඡේදයේ 90 පේත්‍රස් රාත්‍රී පුරාම වේස වෙන මස්සුනාලන්නට ගියා. தண்ட நிகழ்ச்சி நிரல்ல பிஸியாகி கடைசியாக எந்த விதமான ஆசீர்வாதத்தையும் பெறாமல் ஒரு தோல்வி அடைந்த மனிதனாக அவர் வருகிறார். තමන්ගේ වැඩසටහන තුල රාත්‍රී පුරාම වේස වෙලා කාර්යබහුල වෙලා උදෑසනදී ਉਹ පැමිණෙනවා කිසිම ප්‍රයෝජනයක් නැතුව කිසිම ජයග්‍රහණයක් ලබා ගන්න නැතුව. ஆனா பேதுரு இயேசு கிறிஸ்துவின் நிகழ்ச்சி நிரலுக்கு தன்னுடைய படகை கொடுக்கிறார். එනමුත් පේත්‍රස් යේසුස් වහන්සේගේ වැඩසටහනක් සඳහා තමාගේ බෝට්ටුව ලබා දෙනවා. அதற்கு பின்பதாக இயேசு சுவாமி அவனை கடலுக்கு போகும்படி சொல்லுகிறார். இயேசு சொன்னதை செய்தபோது 2 படகு நிறைய அவனுக்கு கடவுள் மீன்களை கொடுக்கிறார். ඉන්පසු යේසුස් වහන්සේ පේත්‍රස්ට අණ කරනවා මුහුද මැද යන්න කියා එවිටදී බෝට්ටු දෙකක් පිරෙන තරමට මස්සුනාලන්නට දෙවියන් වහන්සේ ඌට උපකාර කෙරුවා. எங்கட நிகழ்ச்சி நிரலை விட்டு தேவனுடைய நிகழ்ச்சி நிரலின்படி அனுதினமும் நாங்க வாழ்வோமா இருந்தால் அருமையானவர்களே கடவுளுடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு உண்டு. අපගේ වැඩසටහන අත්තර දිනපතාම දෙවියන් වහන්සේගේ වැඩසටහන අනුව අපි ජීවත් වෙනවා නම් දෙවියන් වහන්සේගේ ආශිර්වාදය අනිවාර්යෙන්ම අපිට ලැබෙනවා. அருமையான லூக்கா 10ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தின்படி நாங்கள் மார்த்தாளை போல பற்பல வேலைகளை செய்வதிலே நாங்கள் வருத்தப்பட்டு இருப்போமா இருந்தால் அருமையானவர்களே நாங்கள் தேவ ஆசீர்வாதத்தை பெற முடியாது. ලූක් දාවන පරිච්ඡේදයේ 40 වන පදය අනුව මාර්තා වගේ තමන්ගේ දිනපතා කටයුතු වල බොහෝසෙන් කාර්යබහුලව සිටිනවා නම් අපි දෙවියන් වහන්සේගේ පාමුලට පැමිණ දෙවියන් වහන්සේගේ වැඩසටහනට අපිව කැප කරන්නේ නැහැ. மார்த்தாள் இயேசு வந்த போதிலும் இயேசுடைய பாதத்தில் இருந்து அவருடைய வார்த்தையை கேட்காமல் அவட அன்றாட ஷெட்யூல்ல பிஸியா இருந்தார். මාර්තාගේ නිවසට යේසුස් වහන්සේ එන විටත් මාර්තා යේසුස් වහන්සේගේ පාමුලේ සිටින්න නැතුව දෙවියන් වහන්සේගේ වචනයට අවුම්කම් දෙන්න නැතුව තමන්ගේ දිනපතා ඒ කටයුතු ක්‍රියාවලදී කාර්යබහුලව සිටියා. சொந்த பலத்துல நாங்க போகும்போது எங்களுக்கு வருத்தம், விரக்தி, வேதனை, துன்பம், மற்ற மக்களோடு இருக்கிற உறவுகள் எல்லாம் உடைந்து நொறுங்கி போயிடும். අපගින්ම බලයෙන් අපි යන විටදී අපිට ක්‍රියා කරන්නට බැරි වෙනවා, අපි මැලි වෙනවා, අනිත් මනුෂ්‍යයන් සමග තිබෙන සම්බන්ධතාවය නැති වෙනවා, අපි මානසික පීඩනයට ඇතුළත් වී යනවා. எங்களுக்கு பொறுப்புகள் உண்டு நிறைவேற்றுவதற்கு. වගකීම් තිබෙනවා, රාජකාරී තිබෙනවා අපි ඉටු කරන්නට. ஆனா நாங்க கடவுளுடைய பலனை பிடிச்சி கடவுள் எங்களை இயக்குவதற்கு எங்களோட வாழ்க்கையை நாங்க கொடுக்க வேண்டும். එනමුත් අපි දෙවියන් වහන්සේගේ බලය අල්ලගෙන දෙවියන් වහන්සේ අපිව ක්‍රියාත්මක කර තබන්නට පිණිස අපි අපිව කැප කරන්නට ඕන වෙනවා. அப்பொழுது எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, எங்களுடைய குடும்ப வாழ்க்கை, எங்களுடைய தொழில் வாழ்க்கை, கல்வி இது எல்லாத்திலையும் கடவுள் ஆசீர்வாதத்தை கொடுப்பார். එවිට අපගේ පුද්ගලික ජීවිතය වෙන්න පුළුවන්, අපගේ රැකියාව, අපගේ අනාගතය, අපගේ අධ්‍යාපනය, මේ සියලු දේවලින් දෙවියන් වහන්සේ අපිට සාර්ථකත්වයක් ඇති කරනවා. பரலோக ஜெபத்தின்படி அருமையானோர்களே அனுதினமும் நாங்கள் தேவனை சார்ந்து தேவனுக்கு எங்க வாழ்க்கையை கொடுத்து வாழும்போது வெற்றி பெறலாம். ස්වර්ගික යාඥාව අනුව දිනපතාම අපි දෙවියන් වහන්සේට අපිව කැප කර ජීවත් වෙන විදිහදී දෙවියන් වහන්සේගේ ආශිර්වාද අනිවාර්යයෙන්ම අපිට ලැබෙනවා. தேவனே இந்த நாளிலே உமது நாமத்தை உயர்த்த உதவி செய்யும். உமது ஆளுகை எனக்குள்ளே வரட்டும், உம்முடைய சித்தம் எனக்குள்ளே நிறைவேறட்டும். ස්වාමීනි, අද දවස් ඔබගේ නාමය ඔස්සවන්නට මට උදව් කරන්න, ඔබගේ සැලසුම අද දවසේදී මා තුළ ඉෂ්ට වේවා. இந்த நாளிலே உமது கிருபையை அண்டிக் கொள்ளுகிறேன். நீரே என்னுடைய ஆதாரம். අද දවස් ඔබගේ කරුණාව මං ඉල්ලමි, ඔබ වහන්සේමයි මගේ ආධාරය. என்னை காத்துக்கொள்ளும், நான் உமக்கே அடிபணிவேன் என்ற அர்த்தங்கள் தான் பரலோக ஜெபம். මාව රැකගනු මැනවි, ඔබ වහන්සේට මං කැප වෙන්නේ කියන මේ යාඥාවේ අර්ථය. ஒவ்வொரு நாளும் நாம் அவரை அண்டி வாழுகிற போது எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் தேவன் வெற்றி கொடுப்பார். අපි දිනපතාම දෙවියන් වහන්සේ වෙතට ලං වී ජීවත් වෙන විදිහදී දිනපතාම දෙවියන් වහන්සේගේ ජීවිතයේ ජයග්‍රහණයක් ලබා දෙනවා. ஒவ்வொரு நாளும் கடவுளுடைய திட்டத்திலே கடவுளுடைய நிகழ்ச்சிகளிலே வாழும்போது நாங்கள் அவருடைய வருகைக்கு
ஒவ்வொரு நாளும் நாம் ஆயத்தம் உள்ளவர்களாய் இருப்போம். දිනපතාම දිවෙන් වහන්සේගේ කාල වකවාන වැඩසටහනක තුල අපි ජීවත් වෙන විදිහදී දිනපතාම ජයග්‍රාහනික මනුෂ්‍යයන් ලෙස අපිට ජීවත් වෙන්නට හැකියාවක් සම්බ වෙනවා. மூன்றாவதாக அருமையானவர்களே, உலக கவலைகளால நாங்கள் நிரம்பி இருக்கும்போது அவருடைய வருகைக்கு நாங்கள் ஆயத்தமாக முடியாது. තුන්වෙනුව ප්‍රේමවන්තනි ලෞකික කනගාටුව මත අපි පිරි ජීවත් වෙන විදිහදී දිවෙන් වහන්සේගේ ඊමට අපිට සූදානම් වෙන්න නොහැකි වෙනවා. லூக்கா 21 அதிகாரம் 34வது வசனத்தை நாங்கள் வாசிப்போம். ලූක් 21 වන පරිච්ඡේදයේ 34 වෙනි වචනයට අපි අහුම්කම් දෙමු. உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டியினாலும் வெறியினாலும் லௌகீக கவலையினாலும் பாரமடையாத படிக்கும் நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராத படிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். එහෙත් ඒ දවස මලපතක් මෙන් හදිසියෙන් නුඹලා කෙරෙහි නොපැමිණෙන පිණිස අධික කෑමෙන්ද බීමත් කමින්ද මේ ජීවිතයේ වෙහෙසින්ද නුඹලාගේ සිත් බර නොවන ඇටියට බලා ගන්න. உலக கவலைகளால நாங்கள் நிரம்பினோம் என்று சொன்னால் அருமையானவர்களே, நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்றால் வருகைக்கு ஆயத்தப்பட முடியாது. ලෞකික කනගාටුව මත අපි පිරි ජීවත් වෙනවා නම් අපිට නොහැකි වෙනවා දිවෙන් වහන්සේගේ ඊමට සූදානම් වෙන්නට. உலக கவலை என்று சொல்லும்போது இந்த பூமிக்குரிய வாழ்க்கை சம்பந்தமான சவால்கள், பிரச்சனைகள், இதை மாத்திரமே நாங்கள் அதிகமாக சிந்தித்து கடவுள் இல்லாத உலகத்திலே வாழ்வது போல நாங்களே எல்லாத்தையும் வைத்துக்கொண்டு கவலைப்படுவோமாயிருந்தால் நாங்கள் அவருடைய வருகைக்கு ஆயத்தமாக முடியாது. ලෞකික කනගාටුව කියලා කියනකොට මේ ලෞකික දේවල් මේ ලෝකයට අදාළ දේවල් ගැන අපි බොහෝසින් සිතාගෙන ඒවා ලබා ගන්නා පිණිස අපි උත්සාහ දරමින් ඒවා ගැනම කල්පනා කරමින් ජීවත් වෙනවා නම් අපිට වෙන වාසික ඊමට සූදානම් වෙන්න නොහැකි වෙනවා. அருமையான இந்த உலக கவலைகள் என்ன செய்ய போகிறதுன்னு சொன்னால் எங்களை பாரப்படுத்த போகிறது. அதை ஆங்கிலத்திலே சொல்லுகிறான் வெயிட். ஒரு பாரத்துக்குள்ளே நாங்கள் போக போகிறோம். මේ ලෞකික කනගාටුව අප තුල බරක් ඇති කරනවා, අපිව බරපත් කරනවා. ඉංග්‍රීසි භාෂාවේ weight නැමැති වචනේ භාවිතා කර තිබෙනවා. ஒரு தராசை எடுத்துக்கொண்டால் எந்த பக்கம் பாரம் கூடயோ அந்த பக்கம் தான் சாய்வு அதிகமா இருக்கும். ඒ බැලන්ස් එකක් ගත්තනම් ඒ කොයි පැත්තට බර වැඩි වෙ තිබෙනවාද ඒ පැත්තට තමයි ඒතුවත් වැඩි වෙනවා. ஆகவே உலக கவலைகளால நாங்கள் பாரப்படும் போது நாங்கள் அதை நாடி அதை தேடி அதை யோசித்து அதுக்கு பின்னால தான் போக போறோம். ලෞකික කනගාටුව ලෞකික දේවල් ගැන අපි බරපත් වන විටදී අපි ඒවා පස්සෙමයි දුවල යන්නේ. அப்ப கடவுளை பற்றி சிந்திக்கவோ கடவுளுக்கான வாஞ்சையோ தேவனுடைய விஷயங்களை பற்றி எங்களுக்கு பாரம் வராது, அதாவது வாஞ்சை வராது, விருப்பம் வராது. நாங்கள் அதை விட்டு வழி விலகி போய் விடுவோம். දිවෙන් වහන්සේගෙන සිතන්ට දිවෙන් වහන්සේගේ ක්‍රියාවල් කරන්නටත් අපිට බැරි වෙනවා. ඒවා සඳහා පිපාසයක්ද කැමැත්තක්ද අපිට ඇති වෙන්නේ නැහැ. இந்த உலக கவலைகளை குறித்த மன அழுத்தம், குழப்பம், இதுகளுக்குள்ளே தான் நாங்கள் சிக்கி தேவனுடைய வருகைக்கு ஆயத்தப்படுறதை பற்றி நாங்கள் சிந்திக்காமல் போய்விடுவோம். මේ ලෞකික කනගාටු වලට අපි ඇතුළත් වෙලා මානසික පීඩනයට ඇතුළත් වෙලා මේ ලෝකයේ දේවල් ගැන විතරයි අපි සිතන්නේ. දිවෙන් වහන්සේගේ දේ ගැන අපි සිතන්නේ නැතුව අපි කනසලු වී සිටිනවා. இன்றைக்கு அநேக பேர் இந்த உலக வாழ்க்கையை மாத்திரம் தான் சிந்திக்கிறாங்க. அருமையானவர்களே, இதற்கு பின்பு ஒரு மறுமையின் வாழ்க்கை உண்டு என்பதை சிந்திக்காமல் இருக்கிறார். අද බොහෝ දෙනෙක් මේ ලෝකයේ තිබෙන ජීවිතය ගැන විතරයි සිතන්නේ. මේ ලෝකයේ ජීවිතයට පසුව තිබෙන එන්නා කාලේ ජීවිතය ගැන උන් කවදාවත් සිතන්නේ නැහැ. மரணத்துக்கு பின்பு ஒரு வாழ்க்கை உண்டு. මරණයට පසුව එක්තරා ජීවිතයක් තිබෙනවා. இந்த உலக வாழ்க்கை මේ தற்காலிகமானது. ලෝකයේ ජීවිතේ නම් తాවකාලිකයි. மரணத்துக்கு பின்னான வாழ்வுதான் நித்தியமானது, நிரந்தரமானதா இருக்கிறது. මරණයට පසුව ඇතිවෙන ජීවිතේමයි සදාකාලිකයි, නිරන්තරවම තිබෙනවා. இந்த உலகத்துல நாங்க எப்படி வாழ்றோமோ அதன் அடிப்படையில் தான் எங்களுடைய நித்தியம் தீர்மானிக்கப்பட මේ போகிறது. පොළොවේදී අපි කෙසේද ජීවත් වෙනවාද ඒ අනුව තමයි අපේ සදාකාල ජීවිතය තීරණය වෙන්නේ. எனவே எங்களுடைய நித்தியத்தை பரலோகத்திலே கழிப்பதற்கு அதற்கேற்ற விதத்திலே எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் இந்த பூமியிலே நாங்கள் பயன்படுத்த வேண்டும். අපගේ සදාකාලික ජීවිතය ස්වර්ගයේදී ගත කරන පිණිස ඒ අනුව අපගේ ජීවිතය මේ පොළොවේදී අපි ජීවත් වී ගත කරන්න ඕන எனவே වෙනවා. நாங்கள் பரலோகத்தை நினைத்து அதற்கேற்ற விதமா இந்த பூமியிலே வாழ வேண்டியது அவசியம். ස්වර්ගය ගැන සිතා ඒ අනුව මේ පොළොවේදී ජීවත් වීම ඉතාමත් අවශ්‍යව තිබෙනවා. அதே நேரத்தில் இந்த உலகத்திலே எங்களுடைய தேவைகள், எங்களுடைய பிரச்சனைகள், எங்களுடைய சவால்களுக்கு இயேசு பதிலாக இருக்கிறார். ඒ සමග මේ ලෝකයේ තිබෙන අපගේ අවශ්‍යතාවල් පොරබදීම් ප්‍රශ්න වලට දිවෙන් වහන්සේ පමණයි පිළිතුරක් ලෙස සිටින්නේ. இம்மட்டும் எங்களுக்கு உதவி செய்த அந்த எபினேசர் இப்பொழுதும் நாங்கள் சந்திக்கிற சவால்கள், போராட்டங்கள், பிரச்சனைகளிலிருந்து அவர் எங்களை விடுதலை செய்ய ஆயத்தமாயிருக்கிறார். මෙතෙක් අපිට උපකාර කළා වූ
ඒ බෙන්නේසර් අදටත් අපි මුහුණ දෙන්නා ප්‍රශ්න පොරබෙදීම් අභියෝග වලින් සිට අපිව විසඳුමක් අපිට ලබා දෙන්න උන්වහන්සේ බලවත් ලෙස සිටිනවා. எங்களை குறித்து கர்சனையான ஒரு தெய்வம் இருக்கிறார். අප කෙරේ සැලකිලින් යුක්තව සිටින දෙවි කෙනෙකු සිටිනවා. எங்களுக்காக தன்னுடைய உயிரையே கொடுத்த தெய்வம் இருக்கிறார். අප වෙනුවෙන් තමන්ගේ ජීවිතයම පුදකලා වූ දෙවි කෙනෙකු සිටිනවා. எனவே அருமையானவர்களே, எங்களுடைய கவலைகள் பாரங்கள் எல்லாம் அவருடைய பாதத்திலே வைத்து அவரை நாங்கள் விசுவாசிக்க வேண்டும். அவர் நமக்காக ஒரு அற்புதத்தை செய்ய එම வல்லவராயிருக்கிறார். නිසා ප්‍රේමවන්තනි අපගේ කනගාටු කනස්සලු බර සියලු දෙම දෙවියන් වහන්සේගේ පාමුලේ තබන්න ඕනේ. ඇයිද නම් අපිව විමසන්නට දෙවි කෙනෙකු සිටිනවා. எனவே அருமையானவர்களே, அவருடைய பாதத்திலே எங்களுடைய பிரச்சனைகளை வைத்து அவருக்கான வாஞ்சை எங்களுக்கு பெருகவும் அவருக்கு ஏற்ற விதமான விருப்பங்களை எங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற்றவும் எங்களை ஒப்புக் கொடுக்க வேண்டும். දෙවියන් වහන්සේගේ පාමුලේ අපගේ අවශ්‍යතාව අපගේ කනගාටු ප්‍රශ්න සියලු දෙම තබා දෙවියන් වහන්සේ කැමති වෙන ආකාරයෙන් අපේ ජීවිතයක් ගත කරන්නට අද දිනේදී අපිව කැප කරමු. நாம் அவரோடு எங்களுடைய உறவை கட்டுவதற்கு நாங்கள் கரிசனை கொடுக்க வேண்டும். දෙවියන් වහන්සේ සමග තිබෙන සමගතාවයේ ගොඩනගාන්නට අපි සැලකීමක් ලබා දෙන්න அவருடைய වෙනවා. திட்டம் எங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற நாங்கள் செயல்பட வேண்டும். දෙවියන් වහන්සේගේ සැලසුම අපගේ ජීවිතේ ඉෂ්ට වෙන පිණිස අපි ක්‍රියාත්මක කරන්න ඕන වෙනවා. என்னத்துக்காக இந்த பூமியிலே கடவுள் வைத்திருக்காரோ அந்த கடவுளுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேற நாங்கள் கடவுளிடம் நாங்கள் மன்றாட வேண்டும். කුමක් නිසාද දෙවියන් වහන්සේ අපිව මේ පොළොවේදී තැබුවාද? ඒ බලාපොරොත්තුව ඒ අරමුණ ඉෂ්ට වෙන පිණිස අපිව අපි කැප කරන්න ඕන වෙනවා. அவருக்கான வாஞ்சையும் அவருக்கான விருப்பமும் அவருக்காக செயல்படுற தாகமும் எங்களுக்குள்ளே பெருக வேண்டும். දෙවියන් වහන්සේගෙන කැමැත්තක්ද පිපාසයක්ද දෙවියන් වහන්සේ වෙනුවෙන් ක්‍රියාත්මක කරන්න ඕන කියනවා පිපාසයක් කැමැත්තක් අප තුළ ඇති වෙන්න ඕන වෙනවා. நாங்கள் இப்படி வாழ்வோமாயிருந்தால் நிச்சயமாக அவருடைய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படுவோம். අපි මෙලෙස ජීවත් වෙනවා නම් සැබවින්ම දෙවියන් වහන්සේගේ ඊමේදී අපි ඇදගනු ලබනවා. அவருக்கான வாஞ்சையும் விருப்பமும் தாகமும் எங்களுடைய வாழ்க்கையிலே குறைந்து உலக கவலைகளால தான் நாங்கள் நிரம்பி இருப்போமாயிருந்தால் நாங்கள் வருகையிலே கைவிடப்படும். දෙවියන් වහන්සේට අදාළ පිපාසයේ කැමැත්තද ඒ අපගේ ජීවිතේ අඩු වෙනවා නම් අපි ලෝකේ කනගාටු මත ජීවත් වෙනවා නම් දෙවියන් වහන්සේගේ ඊමේදී අපි අත්හරිනු ලබනවා. எனவே அருமையானவர்களே, இயேசுடைய வருகையானது அதிசீக்கிரமாய் நிறைவேறப் போகிறது. ප්‍රේමවන්තනි යේසුස් වහන්සේගේ ඊම නම් ඉතාමත් විගසින් සම්භව වෙන්නට යනවා. அவருடைய வருகைக்கான அடையாளங்கள் துல்லியமாய் நிறைவேறிக் දෙවියන් கொண்டிருக்கிறது. වහන්සේගේ ඊමට අදාළ සලකුණු ඉතාමත් පැහැදිලිව ඉෂ්ට වෙනවා. இனி காலம் செல்லாத තවත් அருமையானவர்களே. කාලයේ ගැවි යන්නේ නැහැ. எனவே தேவ பிள்ளைகளாகிய நாங்கள் එම නිසා දේව දරුවන් වන අපි இப்பொழுது நடக்கிற எல்லா விஷயங்களையும் நிதானமாய் ஆராய்ந்து பார்த்து දැනට සිදුවෙන සියලු දේම ඉතාමත් විමසින් බලා நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு ஆயத்தப்பட අපි வேண்டும். යේසුස් වහන්සේගේ ඊමට සූදානම් වීම ඉතාමත් අවශ්‍යව තිබෙනවා. அவருடைய திட்டத்துக்கு எங்களுடைய வாழ்க்கையை கொடுக்க வேண்டும். දෙවියන් වහන්සේගේ සැලසුමට අපගේ ජීවිතය අපි කැප කරන්නට ඕන. எங்க சொந்த திட்டத்தை விட்டு அவருடைய திட்டத்துக்கு வர வேண்டும். අපගේම සැලසුම අත්හැර දෙවියන් වහන්සේගේ සැලසුමට පැමිණෙන්නට ඕන. அவருடைய நிகழ்ச்சி நிரல்கள் அனுதினம் எங்களுடைய வாழ்க்கையில நடக்க வேண்டும். උන්වහන්සේගේ වැඩසටහන් කටයුතු අපගේ ජීවිතයේ හැමදාම සිදු වෙන්නට ඕන. எங்களுடைய நிகழ்ச்சி நிரல்ல நாங்க பிஸியாக இருக்க முடியாது. අපගේ වැඩසටහන මත අපි කාර්යබහුලව සිටින්නට බෑ. அவருக்கான வாஞ்சை விருப்பம் எங்களுக்கு பெருக வேண்டும். දෙවියන් වහන්සේගෙන අදාළ කැමැත්තද පිපාසයද ආශාවද අපගේ ජීවිතේදී වැඩි වෙන්න ඕන. இந்த உலக கவலைகள் விரக்திகளால நிரம்பி நாங்க வாழ முடியாது. මේ පොළවට අදාළ කනගාටුව එපාවීම් සමග ජීවත් වෙලා කිසිම ප්‍රයෝජනයක් නැහැ. அருமையானவர்களே, எங்களுக்கு கடவுள் கொடுத்திருக்க இந்த கிருபையின் காலத்தை பயன்படுத்த முடிவெடுப்போம். දෙවියන් වහන්සේ අපිට බාර දුන්නා වූ මේ කරුණාවේ කාලය භාවිතා කරන්නට අපිව අපි කැප කරමු. எனவே அருமையானவர்களே, நாங்கள் கைவிடப்பட்டவர்களாக அந்தி கிறிஸ்துடைய காலத்திலே போய் இரத்த சாட்சியை மறிக்கிறவர்களாக போக கூடாது. අපි අත්හැරලු ලැබලා අපි අන්තික්‍රිස්තුස්ගේ කාලයේදී පීඩා විඳින්නන් ලෙස ජීවත් වෙන්න අවශ්‍ය නැහැ. இந்த காலமே இவ்வளவு கொடியதா இருந்தால் அந்தி கிறிஸ்துடைய காலம் எவ்வளவு கொடியதா இருக்கும். මේ කාලයේම මෙපමණ දැඩි ලෙස අපහසු ලෙස තිබෙනවා නම් විරුද්ධ ක්‍රිස්තුස්ගේ කාලය කොපමණ මහත් දැඩි ලෙස තිබෙයිද කියලා ඔබ කල්පනා කරන්න. எனவே இப்பொழுதே மனம் திரும்பி நாங்கள் அவருடைய வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். අදම අපි පසුතැවිලි වී දෙවියන් වහන්සේගේ ඊමට අපිව සූදානම් කරගමු. எனவே அருமையான ஒரு விசை கண்களை மூடி எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் ஆராய்ந்து பார்ப்போம். එක මොහොතක් අපගේ ඇස් වසමින් අපගේ ජීවිතය අපි විමසා බලමු. நாங்கள் தேவனுக்கு இதனால இடம் கொடுப்போம். අද දවසේදී දෙවියන් වහන්සේට අපි ඉඩ දෙමු. தொடர்ந்து உலக ஸ்நேகத்திலே பாவத்திலே வாழ முடியாது. දිගටම ලෞකික ප්‍රේමය සමග මිත්‍රත්වයේ සමග අපි පාපයෙන් සමග ජීවත් වෙන්නට බෑ. நாங்க கடவுளுடைய பக்கம் திரும்புவோம். අපි දෙවියන් වහන්සේගේ පැත්තට ඇරෙමු. கடவுள் எங்களுக்கு கொடுக்கிற சந்தர்ப்பங்கள் வாய்ப்புகளை பயன்படுத்துவோம். දෙවියන් වහන්සේ අපිට බාර දෙන අවස්ථාවල් අපි භාවිතා
කරමු. அவர் அதி சீக்கிரமாய் வரப்போகிறார். උන්වහන්සේ තාමත් විගසින් පැමිණෙන්නට எனவே යනවා. எங்களுடைய ஆத்துமாக்களை காத்துக்கொள்வோம். එම නිසා අපගේ ආත්ම අපි රැකගමු. எங்கள் குடும்பம் கர்த்தருக்குள்ளுக்கு வரணும். අපගේ පවුල දෙවියන් වහන්සේ වෙතට පැමිණෙන්නට எங்க ඕන. சொந்த பந்தங்கள் இயேசு சுவாமிக்குள்ளுக்கு வர வேண்டும். අපගේ නෑදෑයන් ඉතමිතුරන් යේසුස් වහන්සේ වෙතට පැමිණෙන්නට ඕන. நாங்க அதுக்காக செயல்பட வேண்டும். අපි ඒ සඳහා ක්‍රියාත්මක කරන්නට ඕන. எனவே நித்தியத்தை பற்றி சிந்திப்போம். සදා කාලය ගැන අපි සිතමු. எங்களை ஒப்புக் கொடுப்போம். අපිව අපි කැප කරමු. நாங்கள் ஜெபித்து இந்த ஆராதனை முடிவு கொண்டு வருவோம். අපි යාඥා සමග නමස්කාරය අවසන් කරන්නට යනවා. தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி. පියාණනි, මේ ආපා දවසට වහන්සේට ස්තුති වේවා. உம்முடைய வருகைக்கு ஆயத்தப்பட இருக்கிற தடைகளை பற்றி எங்களோடு ඔබ பேசினீர். වහන්සේ ගීමට සූදානම් වීමට ඇති තිබෙන බාධක ගැන ඔබ වහන්සේ අප සමග කතා කරපු දයාවට ස්තුතියි. நாங்கள் எங்களுடைய சொந்த திட்டத்திலே போனால் நாங்கள் வருகையிலே கைவிடப்படுவோம். අපි අපගේම සැලසුම මත යනවා නම් අපි ඔබ වහන්සේ ගීමේදී අත්හඬ ලබනවා ස්වාමීනි. எங்களுடைய வாழ்க்கையிலே உம்முடைய திட்டம் நிறைவேறும். අපගේ ජීවිතය ඔබ වහන්සේගේ සැලසුම ඉෂ්ට වේවා. நாங்கள் எங்களுடைய அன்றாட கர்மங்களிலே லயத்தால் நாங்கள் வருகையிலே අපි கைவிடப்படுவோம். අපගේ එදිනෙදා කටයුතු වල කාර්යබහුලව සිටිනවා නම් අපි ඔබ වහන්සේ ගීමේදී අත්හඬ ලබනවා ස්වාමීනි. ஒவ்வொரு நாளிலும் உம்முடைய நிகழ்ச்சி நிரல் எங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேறும். දිනපතාම ඔබ වහන්සේගේ වැඩසටහන අපගේ ජීවිතයේදී ඉෂ්ට වේවා. நாங்கள் உலக கவலையிலே நாங்கள் இருந்தால் வருகையிலே கைவிடப்படுவோம். ලෞකික කනගාටු මත අපි සිටිනවා නම් අපි අත්හඬ ලබනවා ස්වාමීනි. உமக்கான வாஞ்சை பசிதாகம் எங்களுக்குள்ளே ඔබ உருவாகும். වහන්සේට අදාළ පිපාසිය ඒ කැමැත්ත අප තුළ ඇති වේවා. ஐயா, இந்த நாளிலே வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிங்கள். අද පැමිණ සිටින සියලු දේවදරුවන් ඔබ වහන්සේ ආශිර්වාද කරන්න. வீடுகளிலே அப்பம் தண்ணீரை ஆசீர்வதிங்கள். නිවසේදී රොටියද පානද ඔබ වහන්සේ ආශිර්වාද කරන්න. போக்குவரத்துகளிலே ஆசீர்வதிங்கள். යාමීමේදී ඔබ වහන්සේ සමග සිටින්න. எல்லா கொள்ளை நோய்க்கும் விலக்கி සියලු காத்துக்கொள்ளுங்கள். වසංගතේ නිවත් ඔබ වහන්සේ රැක ගන්න. உம்முடைய இரத்த கோட்டைகளே ஒப்புக் ඔබ கொடுக்கிறேன். වහන්සේගේ ලේ බල කොටුවට බාර කරන්නෙමි. இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே, යේසුස් වහන්සේගේ නාමයෙන් පියාණනි. ஆமென். ආමේන්. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். මාගේ ආත්මී ස්වාමීට ප්‍රශංසා කර. මා තුළ ඇති සියලුන් වහන්සේගේ ශුද්ධ නාමයට ප්‍රශංසා කරව. මාගේ ආත්මී ස්වාමීට ප්‍රශංසා කරව. උන්වහන්සේගේ උපකාර සියල්ල සීනති නොකරව. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் අපගේ ස්වාමී යේසුස් වහන්සේගේ කරුණාවත් பிதாவாகிய தேவனுடைய அன்பும் පියුතිපෙන් වහන්සේගේ ප්‍රේමයද பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் ශුද්ධාත්මින් වහන්සේගේ එකමුතුකමද இன்றும் என்று சதா காலமும் අදත් එටත් සදා කාලිටම நம் அனைவரோடும் தங்குவது. අප සියලු දෙනා සමග පවතිවා. ஆமென்.